தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று டெல்லியிலிருந்து முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காஷ்மீரில் நடந்த பெஹல்காம் தாக்குதலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பஹல்காம் தாக்குதல் என்பது கண்டனத்துக்குரியது. பாகிஸ்தானிலிருந்து அல்லது பாகிஸ்தான் துணையோடு உதவியோடு தீவிரவாதிகள் இன்னும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அவர்கள் கை ஓரளவு ஓங்கி இருக்கிறது என்றுதான் பொருள். முப்படைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார். எங்கு தாக்க வேண்டும், எப்படி தாக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார். பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றாரு, இன்னொரு 24 மணி நேரத்தில் இந்தியா நம் மீது போர் தொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பதட்டமான சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரதம மந்திரி அவர்கள் முப்படைகளுக்கும் சுதந்திரம் அளித்திருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தேன். ஆனால் முடிவு பிரதமருடைய முடிவு தான். அதை செயல்படுத்துவது தான் முப்படை தலைவர்கள், முப்படை வீரர்கள். போர் நடந்தால் அது கடுமையான போராக எத்தனை நாளுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடுமையான போராகத்தான் இருக்கும்னு நான் ஊகிக்கிறேன். அது வருந்தத்தக்கது, ஆனால் தவிர்க்க முடியாதது. பாமர மக்கள் மனசுல ஒரு கேள்வி சார். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. இம்முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்குமா அல்லது போர் வரக்கூடிய அபாயம் இருக்குமா என்று? அந்த துல்லியமான தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்கிறது துல்லியமான தாக்குதல், அதை பற்றி நிறைய சர்ச்சை நிலவுகிறது. அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நடந்ததுனே வச்சுக்குவோம். துல்லியமான தாக்குதல் 1-2 நாட்களுக்குள்ள நள்ளிரவில் தான் நடத்த முடியும். இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. பிரதம மந்திரி அவர்கள் முப்படை தலைவர்களை அழைத்து பேசியதெல்லாம் செய்தி வந்துருச்சு, புகைப்படம் வந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான். அதனால் துல்லியமான தாக்குதல்லாம் நடத்த முடியும்னு எனக்கு தோணலை. என்ன தாக்குதல் நடத்துகிறாங்க, என்ன எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பகிரங்கமாக தான் செய்ய முடியும். நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது இரு நாடுகளுக்கும் போர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. போர் வருதா இல்லை போர் சூழ்நிலை வந்து சில இடங்களில் சண்டை நடப்பதா, கைகலப்பு நடக்கிறதான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் அரசில் இருக்கிறவர்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒரு குறுகிய கால போர் வரலாம், அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பாதுகாப்பு துறையில், காவல்துறையில், முப்படை துறையில் இருக்கிற ஓய்வு பெற்ற அதிகாரிகளெல்லாம் டெல்லியிலே பேசுவது என்பது ஒரு குறுகிய கால போர் வரலாம் என்றுதான் அஞ்சுகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி உள்பட எதிர்கட்சிகள்லாம் அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க. முழு வீச்சில் போர் வந்தால் அதற்கும் எதிர்கட்சிகளின் முழு சம்மதம் உண்டா? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான் நான் பேச முடியும். எந்த முடிவை அரசு எடுத்தாலும், மீண்டும் சொல்கிறேன், எந்த முடிவை அரசு எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சி அரசுக்கு முழு ஒத்துழைப்பை, ஆதரவை தரும். அதில் எந்த ஐயமும் கிடையாது. அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் மீது தீவிரவாதிகள் கொடூரமான தாக்குதல் நடத்தி கொலை செய்து விட்டார்கள். இந்த தகவலை கேட்டவுடனே பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுடைய விசிட்டை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார். அனைத்து கட்சி கூட்டம் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. உள்துறை அமைச்சர் பங்கேற்றது மட்டும் போதாதா? பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து. அவர் வரலைன்னா, அது நாடு திரும்பலைன்னா அது வேற. நாடு திரும்பிட்டார், கூட்டம் டெல்லியில் நடக்குது. அவர் பாட்னாவில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு போகிறார். அது எங்களுக்கு வருத்தம்தான்.
சார், இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அதிபர் ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது, நீங்க இந்த இந்த பிரச்சனையில தலையிடுவீங்களா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றார், நான் இந்தியாவுக்கும் நெருக்கம், பாகிஸ்தானுக்கும் நெருக்கம், அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திரு ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் நிலைப்பாடு என்பது காலையில் ஒரு நிலைப்பாடு, மாலையில் ஒரு நிலைப்பாடு, புதன்கிழமை ஒரு நிலைப்பாடு, சனிக்கிழமை ஒரு நிலைப்பாடு. அதெல்லாம் ஒரு அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்க முடியாது. அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கருத்துக்கு என்ன வேலை இருக்குது? இந்தியா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு தோற்றுவாய் பாகிஸ்தான் என்று தெரிகிறது. அதை செயல்படுத்தியது தீவிரவாதிகள். 26 பேர் இறந்திருக்கிறார்கள். நாம் தானே முடிவெடுக்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன நினைப்பாரோ, என்ன யோசிப்பாரோ, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நமக்கு எது சரின்னு படுதோ அந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. பாகிஸ்தான் எப்படி நமக்கு அண்டை நாடோ அதே போல சீனாவும் நமக்கு அண்டை நாடு. சீன அமைச்சர் பாகிஸ்தான் அமைச்சருக்கு ஃபோன் போட்டு பேசி, தீவிரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு எங்களுடைய ஆதரவு இருக்குது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி பிரச்சனையை டீஎஸ்கலேட் செய்ய வேண்டும், அதாவது இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று பேசுகிறார். போர் என்று வந்தால் சீனா யாருக்கு துணையாக நிற்கும் அல்லது நடுநிலை வகிக்குமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தால் சீனா என்ன நிலையை எடுக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பாகிஸ்தானுக்கு நெருங்கியவர்கள், இந்தியாவை விரோதமாக பார்ப்பவர்கள். அவர்கள் அனுதாபம் நம் பக்கம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் அனுதாபம் பாகிஸ்தான் பக்கம்தான் இருக்கும். ஆனால் அனுதாப நிலையை தாண்டி போர்க்கருவிகள், போர் ஆயுதங்கள், விமானங்கள் அதையெல்லாம் தருவார்களா என்று கேட்டால், இன்னைக்கு என்னுடைய கணிப்பு அதை போன்று தரமாட்டார்கள். தார்மீக ஆதரவு, தார்மீக இல்லை, இது தர்மத்துக்கு விரோதமானது. தர்மத்துக்கு விரோதமான ஆதரவை சீனா பாகிஸ்தானுக்கு தரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட நாடாக நிற்கிறோம் நாம். 26 அப்பாவி பொதுமக்களை இழந்து தவிக்கிறோம். அதை இன்னும் மறக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட நமக்கு எந்தெந்த நாடுகள் போர் என்று வந்தால் உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது? ஏறத்தாழ 50-60 நாடுகள் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் நமக்கு ஆயுதங்கள், குண்டுகள் அதை போன்று தரக்கூடிய நாடுகள்னு எண்ணினீங்கன்னா பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் தான் நமக்கு ஆதரவாக நான் ஊகிக்கிறேன். ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் நமக்கு மறைமுகமாக உதவி செய்யலாம். ஒருவேளை இஸ்ரேல் உதவி செய்யலாம். ஆனால் இஸ்ரேலுடைய உதவியை இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்காங்கிறது சந்தேகம். ரஷ்யா உதவி செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நம்புகிறேன். இதெல்லாம் ஊகம்தான். நீங்கள் அரசு அமைச்சர்களை, உள்துறை அமைச்சரை, பாதுகாப்புத்துறை அமைச்சரை கேட்க வேண்டிய கேள்விகளெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நான் ஊகத்தில் தான் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைத்த செய்திகளில் தான் ஒரு கணிப்பை சொல்ல முடியும். இதுதான் முடிவான முடிவுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக சார். இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் நீங்கள். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களை காட்டிலும். இப்போது இந்தியாவுடைய பதில் நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் அமைச்சர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது, இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் பாகிஸ்தானை இந்தியா தாக்கக்கூடும் என்றோ, அல்லது எங்ககிட்ட 130 அணு ஆயுதங்கள் இருக்குது என்று பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவர் சொல்கிறார், அது இந்தியாவை பார்த்த மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் அவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடாக பார்க்கலாமா? பயத்தின் வெளிப்பாடு குற்ற உணர்வினுடைய வெளிப்பாடு. அவர்கள் இந்த பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த முடியும். ஒரு காலத்தில்
ஒரு அளவுக்கு 2-3 ஆண்டுகளுக்கு பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்தினார்கள். அந்த கட்டுப்பாடு 2014க்கு பிறகு தளர்த்தப்பட்டதோ என்று தான் அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லேருந்து தெரியுது. அதனால் அவர்கள் குற்ற உணர்வு, அச்ச உணர்வு தான் இதை பேச வைக்குது. அணுகுண்டுகளையெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கல. அவர்களுக்கு அணுகுண்டு இருந்தால் நமக்கு அணுகுண்டு இருக்குது. அணுகுண்டுகளையெல்லாம் பயன்படுத்தி ஒரு உலகப்போரே உலக போர் அளவுக்கு ஒரு போரே நடக்கும்னு எனக்கு தோணலை. ஆனால் சண்டை நடக்கும், கைகலப்பு நடக்கும். எந்த அளவுக்கு அது உக்கிரமாக நடக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய முப்படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான். இதுவரைக்கும் இந்தியா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பது பாகிஸ்தானியர்களுக்கு விசா ரத்து செய்வது, சிந்து நதி தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது, இது போன்ற நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் சம்பிரதாயமான நடவடிக்கை. ஆகவே தான் காங்கிரஸ் கமிட்டியுடைய தீர்மானம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். இந்த 5 நடவடிக்கைகளும் முன்னாடியும் செஞ்சுருக்கிறோம், இந்த முறையும் செஞ்சுருக்கிறோம். அதில் ஒன்றும் புதுமை கிடையாது. இதெல்லாம் வழக்கமாக எடுக்கிற நடவடிக்கைகள் தான். இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் அதைத்தான் பேசுகிறோமே ஒழிய, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வழக்கமான நடவடிக்கைகள், இயல்பான நடவடிக்கைகள். சிந்து நதி ஒப்பந்தத்தை டச் செய்யும் போது பாகிஸ்தான் ரியாக்ட் செய்கிறது. இது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் என கருதப்படும், இது போராக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களை கோபப்படுத்திய ஒரு முடிவை இந்தியா எடுத்திருக்கிறது. இது இந்தியாவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று அழைக்கலாமா? இல்லை, முன்னாடியுமே சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறோம். தண்ணி அந்த பாகிஸ்தானை பார்த்து ஓடுவதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். இதை நிரந்தரமாக நிறுத்திட்டா பாகிஸ்தானுக்கு பெரிய பாதகம் ஏற்படும். 4 தீவிரவாதிகள் உள்ள நுழைந்து சுற்றுலா பயணிகளை சுடுவதென்பது அரிய செயல். சாதாரணமாக சுற்றுலா பயணிகளை சுட மாட்டாங்க. காவல்துறையைத்தான், இப்போ உதாரணத்துக்கு ஊரி, புல்வாமா எல்லாம் பாதுகாப்பு வீரர்களைத்தான் கொன்னார்களே ஒழிய சுற்றுலா பயணிகளை கொல்வது கிடையாது. காரணம், சுற்றுலா மூலமாகத்தான் காஷ்மீருக்கே வருமானம் கிடைக்குது. ஆனால் இது அபூர்வமான செயல், அரிய செயல். நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சார். அதாவது தீவிரவாதிகள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை வழக்கமாக டார்கெட் பண்ணுவாங்க, பட் அபூர்வமாக அப்பாவி பொதுமக்களை, சுற்றுலா பயணிகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக எம்மாதிரியான அச்சத்தை விதைக்க நினைக்கிறார்கள், இல்லை என்ன தான் சொல்ல வராங்க சார்? நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது சுற்றுலா பயணிகளை பார்த்து கண்மூடித்தனமாக சுடலை. நீ இந்துவா என்று கேட்டு இந்துக்களை மட்டும்தான் சுட்டிருக்கிறாங்க. அவர்கள் நோக்கம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், அல்லது இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நோக்கம். அது வெளிப்படையாக தெரியுது. அது மட்டுமல்ல, அச்சுறுத்த வேண்டும் மக்களை. அப்பாவி சுற்றுலா பயணிகளை டார்கெட் செய்ததன் மூலமாக காஷ்மீருடைய சுற்றுலா பொருளாதாரத்தை தீவிரவாதிகள் சிதைத்து விட்டார்கள். அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன லாபம் இருக்கும் இதனால்? என்ன லாபம்னா, டீஸ்டெபிலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்வாங்க. ஒரு சீர்குலைப்பது. தீவிரவாதத்துடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு இருக்கிற நிலைமையை சீர்குலைப்பது தான் அவர்கள் நோக்கம். அவர்களுக்கு பெரிய நோக்கமெல்லாம் இருப்பதாக நான் நினைக்கல. சீர்குலைப்பது, அது கூலிப்படை தானே. அதுக்கு பணம் கொடுக்குறாங்க, யாரோ சீர்குலைக்கிறாங்க. தீவிரவாதிகள் கூலிப்படையாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொன்னீங்க. இந்த கூலிப்படையை ஏவி விடுபவர்கள் யார்? பாகிஸ்தானில் இருக்காங்க என்று புரிஞ்சுக்கலாமா? பாகிஸ்தானில் தான் இருக்கிறாங்கன்னு அரசு சொல்லுது. வேற எங்கே இருக்க முடியும்? உள்ளூர் தீவிரவாதிகளும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளூர் தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை மிக குறைந்து விட்டது. இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால்
வெளியூர் தீவிரவாதிகள், அந்நிய தீவிரவாதிகள் தான் வந்து உள்ளூர் தீவிரவாதிகளுடைய துணையோடு இதை போன்ற தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவில் ஊடுருவி இருக்கக்கூடிய 100% தீவிரவாதிகளை அடியோடு வேரோடு அழிப்பது சாத்தியமா? தீவிரவாதத்தை அடியோடு வேரோடெல்லாம் அழிக்க முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் தீவிரவாதியத்தை பெரும்பகுதி கட்டுப்படுத்த முடியும். நம்ம விழிப்போடு இருந்து நம்முடைய செய்திகளை சேகரிக்கும் முறை செம்மையாக இருந்து, செய்திகளை தருபவர்கள் நம்மோடு இணக்கமாக இருந்து செய்திகளை தந்தால் பெரும்பகுதி தீவிரவாதத்தை ஒடுக்க முடியும். நீங்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுப்பதற்கு முன்பாக தைரியம் மட்டும் போதாது, அதற்கான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுகிறது என்று சொல்லியிருந்தீர்கள். ஏன் அப்படி சொன்னீர்கள்? இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி அவர்கள் செய்த பிறகுதானே சொல்ல முடியும். நல்ல வியூகத்தை வகுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். முப்படைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முப்படைகளின் தலைவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நல்ல வியூகம் வகுத்து நல்ல முறையில் செயல்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். துணிவு மட்டும் இருந்த என்ன பயன்? அதைத்தான் சொன்னேன் பேட்டியில். துணிவு மட்டும், தைரியம் மட்டும் இருந்தால் எப்படி போதும்? துணிவு, அதை தொடர்ந்து ஒரு வியூகம், அதை செயல்படுத்தும் திறமை எல்லாம் இருந்தால் தான் ஒரு எதிர்த்தாக்குதல் வெற்றி பெறும். அதைத்தான் சொன்னேன். கடைசி கேள்வி. ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் என்ற மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் நீங்கள். தமிழக மக்களுக்கு தந்தி டிவி வாயிலாக இந்த தாக்குதல் தொடர்பாகவும் இந்தியா பாகிஸ்தான் போர் வருமா வராதா என்று பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? தமிழ் மக்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்லவிருப்பது. தமிழ் மக்களுக்கு தெரியாததை நான் சொல்ல போவது கிடையாது. தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் உறவு மிக மோசமடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் 26 சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்றது கண்டனத்துக்குரிய செயல். எதிர்த்தாக்குதல் வினைக்கு எதிர்வினை போல நாம் ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு நாடு முழுவதும் இருக்கிறது. தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் இருக்கு. எதையாவது செய்யணும், அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். இதை போன்ற தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. எனக்கும் இருக்குது, 8 கோடி தமிழர்களுக்கும் இருக்குது, 142 கோடி இந்தியர்களுக்கு இருக்குது. எப்படி இந்த அரசு இதை செயல்படுத்துகிறது என்பதைத்தான் பார்க்கணும். நல்ல முறையில் அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சிகளை கலக்க வேண்டும் என்பது எங்கள் யோசனை. அதையும் சொல்லியிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளை கலந்து முடிவெடுங்கள், எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அவர்கள் கலந்து பேசுகிறார்களா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாள் இராணுவ தளபதிகள், முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள், அவர்களை எல்லாம் கலந்து தான் வியூகம் வகுப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் அந்த செயலில் ஈடுபட்ட பிறகுதான் அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்களா என்று சொல்ல முடியும். வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். டெல்லியிலிருந்து தந்தி டிவியோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.